காசாவில் உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் ஹமாஸினுடைய பதிலடிகளும் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக 24 மணித்தியாலங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களினால் பலஸ்தீனிய போராளிகளுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா? இந்த தாக்குதல் திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு மேற்கொண்டுள்ளது? அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கிய சவுதி அரேபியாவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் வீரியமான தாக்குதல்களும் கொல்லப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளின் கட்டளை தளபதியும் லெபனானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அந்த காணொளியை பார்வையிடலாம். அத்தோடு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஒரு வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவம் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காகவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அதனுடைய உளவு விமானங்களையும் ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளன. லெபனானிய கடல் பிரதேசத்திலும் தெற்கு லெபனான் வான் பரப்பிலும் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதே போன்று சைப்ரஸ் தீவிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் தெற்கு லெபனானிலே ஹிஸ்புல்லாவை முழுமையாக கண்காணிப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக பிரித்தானியாவும் அதனுடைய உளவு விமானங்களை லெபனானிய வான்பரப்பிலும் லெபனானிய கடல் பிரதேசங்களிலும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. அதே போன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் லெபனானிய அரசாங்கத்திற்கு எதிரான அடுத்த கட்ட எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. லெபனானிய அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு அமெரிக்கா முழுமையாக தயாராகவே உள்ளது. லெபனானை கட்டியெழுப்புவதற்கும் லெபனானினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் முழுமையான ஆதரவை அமெரிக்கா வழங்கும். ஆனால் இதற்கு முன்பு லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்கள் மந்த கதியிலேயே செல்கின்றன. தற்போது லெபனானிய அரசாங்கத்திற்கான நேரம் குறைவாகவே இருக்கின்றது. இந்த குறைந்த நேரத்திற்குள்ளே ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்கவும் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. காசாவிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடக்கு பிரதேசத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் கடந்த 3 நாட்களாக குறித்த பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய பீரங்கி தாக்குதல்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் இதற்கு பதிலடியாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்று தினம் சவுதி அரேபியா யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே அதாவது சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்தில் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலே முழுநீள போர் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியா களமிறக்கி இருந்ததோ அதே போன்றே தற்போதும் எல்லை பிரதேசத்தில் சவுதி அரேபியா அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியா கூற்றுப்படைகளும் அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை விரிவாக்கங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த விரிவாக்க தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதிகளும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடிகளை வழங்குவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது அடிமை சவுதி அரேபியா அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லை பிரதேசத்தில் முழுமையாக களமிறக்கியுள்ளது. அத்தோடு நேற்று காலை யமனினுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பிரதேசத்தில்
பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. குறித்த எல்லை பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இந்த கூலிப்படைகள் மேற்கொண்டுள்ளன. மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்காகவே யமன் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொகோத்ரா தீவையும் இவர்கள் முழுமையாக தயார்படுத்தி வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு ஆதரவாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்து திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கொடூரங்களை நிறுத்தும் வரை, இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்தும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 72 மணித்தியாலங்களில் ஜெனின், துல்கராம், நப்லஸ், தூபாஸ் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் 8ற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஜெனின் பகுதியிலே அல்-குதுஸ் படைப்பிரிவினர் தூஃபா எனப்படுகின்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த போர் வாகனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய 5ற்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஜெனின் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய போராளிகள் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களிலே 8ற்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஜெனினுடைய ஜபா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஜீப் வண்டி ஒன்றை இலக்கு வைத்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ஜீப் வண்டியும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான இழப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை. அதே போன்று நேற்று காலை ஜெனினுடைய கஃபர்குத் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் இடையில் நேரடியான மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே 3 பலஸ்தீனிய போராளிகள் 10ற்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேலதிக படைப்பிரிவுகளையும் குறித்த பகுதியில் களமிறக்கியது. இதைத் தொடர்ந்து 3 பலஸ்தீனிய போராளிகளும் ஒரு வீட்டிற்குள்ளே முற்றுகையிடப்பட்டார்கள். 50ற்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் களமிறக்கப்பட்டு குறித்த வீடானது சுற்றி வளைக்கப்பட்டது. மேலும் குறித்த வீட்டிற்குள்ளே சுற்றி வளைக்கப்பட்ட 3 பலஸ்தீனிய போராளிகளையும் சரணடையுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வலியுறுத்தியது. ஒலிபெருக்கிகள் மூலம் 3 போராளிகளையும் சரணடையுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இருப்பினும் 3 பலஸ்தீனிய போராளிகளும் சரணடையவில்லை. ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே 8ற்கும் அதிகமான சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்த 3 பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களையும் கட்டுப்படுத்த முடியாத 50ற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமானப்படையினுடைய உதவியை நாடினார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டு குறித்த வீட்டை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வான்வழி தாக்குதலிலே 3 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு கொல்லப்பட்ட 3 பலஸ்தீனிய போராளிகளில் ஒருவர் அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் கொல்லப்பட்ட 3 பலஸ்தீனிய போராளிகளின் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேலதிக படைப்பிரிவுகளை களமிறக்கி ஜெனினின் பல பிரதேசங்களிலே தாக்குதல்களை வீரியப்படுத்தியது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. டசன் கணக்கான பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் இன்று காலை ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய
போராளிகள் 2 சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று டூபாஸ் மற்றும் நப்லஸ் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 போர் வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காக துரோகி அப்பாஸினுடைய PA படைகளும் மீண்டும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஜனீன் மற்றும் தூபாஸ் நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் வைத்திருக்கக்கூடிய பொறிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைப்பதற்காகவும் இந்த PA படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அத்தனை தடைகளையும் தாண்டி பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலே தற்போது 13 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் காணப்படுகின்றன. இந்த 13 கைதிகளுடைய உடல்களையும் மீட்பதற்கான பணிகளை ஹமாஸ் தரப்பினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும், அதாவது மஞ்சள் நிற பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்களை தேடுவதற்கான பணிகளை பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்காக மத்தியஸ்தர்கள் மூலமாக அனுமதியையும் பெற்றுக்கொண்டு செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியோடு பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்து இறந்த கைதிகளுடைய உடல்களையும் தேடியுள்ளார்கள். இருப்பினும் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசங்களிலிருந்து பலஸ்தீனிய போராளிகளும் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் வெளியேறிவிட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டது. இதைத் தொடர்ந்து செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் முழுமையாக வெளியேறினார்கள். இதனால் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து அல்கசாம் படைப்பிரிவினுடைய 5க்கும் அதிகமான போராளிகள் கான் யூனிஸினுடைய ஹமாத் பிரதேசத்திலே களமிறங்கி சுரங்கப்பாதை ஒன்றை தோண்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். குறித்த சுரங்கப்பாதைக்குள்ளே இஸ்ரேலிய கைதி ஒருவருடைய உடல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதற்கமைவாகவே குறித்த சுரங்கப்பாதையை தோண்டுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலே குறித்த சுரங்கப்பாதையை பலஸ்தீனிய போராளிகள் தோண்டக்கூடிய காணொளிகளையும் அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருந்தது. அத்தோடு குறித்த சுரங்க பாதையிலிருந்து ஒரு இஸ்ரேலிய கைதியின் உடலையும் பலஸ்தீனிய போராளிகள் மீட்டெடுத்திருந்தார்கள். இருப்பினும் குறித்த உடலை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் ஒப்படைக்கவில்லை. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் பலஸ்தீனிய போராளிகள் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதியினுடைய உடலை ஒப்படைத்திருந்தார்கள். மேலும் இந்த கைதியினுடைய உடலை காசாவில் போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள்ளேயே நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் என்றும், தற்போது ஹமாஸ் ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த கைதியினுடைய உடலானது இஸ்ரேலிய கைதியினுடைய உடல் இல்லை என்றும், ஹமாஸ் இவ்வாறு தான் நேரத்தை வீணடிப்பதற்காக பலஸ்தீனியர்கள் உடல்களை இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்கள் என்று வழங்கி வருவதாகவும் நெட்டன்யாகுவின் அரசியல் அலுவலகம் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தது. மேலும் ஹமாஸ் அவசரமாக 13 கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் காசாவிலே உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு காணொளி ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. குறித்த காணொளியிலே பலஸ்தீனிய போராளிகள் ஒருவருடைய உடலை புதைப்பது தொடர்பாகவும் பிறகு அந்த உடலை மீட்டெடுப்பது தொடர்பாகவும் காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த காணொளியை வெளியிட்டு ஹமாஸ் இவ்வாறு தான் எங்களை ஏமாற்றி வருகின்றது என்றும், கைதிகளுடைய உடல்கள் எங்கிருக்கின்றது என்பது ஹமாஸுக்கு முழுமையாக தெரியும் என்றும், ஹமாஸ் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி கைதிகளுடைய உடல்களை புதைத்து பின்பு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உதவியோடு குறித்த உடல்களை தோண்டி எடுப்பது போன்று நாடகம் ஆடுகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காணொளியையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. அத்தோடு குறித்த காணொளியானது போலியான காணொளி என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் உண்மையிலேயே ஹமாஸ் தரப்பினர் கைதிகளுடைய உடல்களை ஒப்படைப்பதில் தந்திரமாகவே நடந்து கொள்கின்றார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்படக்கூடிய ஆக்கிரமிப்புக்கு நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டிய தேவை ஹமாஸுக்கு இல்லை. மேலும் கைதிகளுடைய உடல்களை முழுமையாக விடுவித்ததும் டிரம்பினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் இவர்கள் ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த காலப்பகுதிக்குள் தந்திரமாக காய்களை நகர்த்தி ஏனைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே ஹமாஸ் தரப்பினர் தற்போது கைதிகளுடைய உடல்களை தாமதப்படுத்தி வருகின்றார்கள். ஹமாஸினுடைய இந்த காய் நகர்த்தல்கள் மிகவும் சிறப்பான காய் நகர்த்தலாகும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த காணொளிகளை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹமாஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 48 மணி நேர காலக்கெடு நிறைவடைந்து விட்டது. எஞ்சிருக்கக்கூடிய கைதிகளுடைய உடல்களை ஹமாஸ் இன்னும் ஒப்படைக்கவில்லை. மேலும் இதற்கான பதில்களை நாங்கள் விரைவாக வழங்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இப்படியான நிலைமையிலேயே ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை இலக்கு வைத்து ஸ்னைப்பர் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஸ்னைப்பர் தாக்குதலில்
தாக்குதலில் குறித்த சிப்பாய் கொல்லப்பட்டுள்ளார். ஆனால் குறித்த ஸ்னைப்பர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் குறித்த ஸ்னைப்பர் தாக்குதலானது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாகவே அமைந்திருக்கும் என களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இவை தொடர்பாக ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கின்றோம். எங்களுடைய போராளிகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கின்றார்கள். ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ள துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் திட்டமிடப்பட்ட சதியாகும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முறிப்பதற்காகவும் எங்கள் மீது வீணாக பழியை சுமத்துவதற்காகவுமே இந்த திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஃபா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய உளவாளிகளாலும் ஒத்துழைப்பாளர்களாலுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காகவுமே இவ்வாறான தாக்குதல் திட்டங்களும் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது என ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஜப்பானுக்கான விஜயத்திலே இருந்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டொனால்ட் ட்ரம்புக்கு அருகாமையில் இருந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேல் தனது தற்காப்பு உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. இஸ்ரேலை தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. வெளிப்படையாக குறிப்பிடுவதாக இருந்தால் போர் நிறுத்த ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் இடையிலான கடமைகளை பொறுத்தே காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குமாக இருந்தால், இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வெளிப்பட்டால் காசாவிற்குள்ளே தாக்குதல்களை தொடருவதற்கான எல்லா விதமான உரிமையும் இஸ்ரேலுக்கு காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை விடுக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. மேலும் இதனை அனைத்து மத்தியஸ்தர்களும் முழுமையாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். அதாவது காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான அனுமதிகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை நெட்டன்யாஹூ அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்தார். இதன்போது இறந்த கைதிகளை விடுவிப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் தொடர்பாகவும் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இருப்பதாகவும் ஒப்பந்தத்தினை மீறியதற்காக ஹமாஸுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கப் போவதாகவும் நெட்டன்யாஹூ அறிவித்தார். மேலும் இதற்கு பதிலடியாக காசாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நான் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு கட்டளையிட்டுள்ளேன் என நெட்டன்யாஹூ வெளிப்படையாக ஊடகங்களிடம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த தாக்குதல்களின் ஆரம்பமாக வடக்கு காசாவை முழுமையாக இலக்கு வைக்கப்பட்டது. வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்-ஷிஃபா மருத்துவமனையை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் அல்-ஷாதி முகாம், ஷேக் ரத்வான் பிரதேசம், ஜைத்தூன் பிரதேசம், தூஃபா பிரதேசம் என காசா சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. நேற்றிரவு மாத்திரம் வடக்கு காசாவிலே 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் மத்திய காசாவை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. மத்திய காசாவிலே இவ்வளவு நாளாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாத பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று இன்று அதிகாலையிலேயே கான் யூனிஸ் பிரதேசத்தில் 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களினால் 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் 35க்கும் அதிகமான சிறுவர்களும் 40க்கும் அதிகமான பெண்களுமே உள்ளடங்குகின்றார்கள். அத்தோடு இன்று அதிகாலை கான் யூனிஸ் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்கள் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தியே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது கான் யூனிஸின் மேற்கு பிரதேசமான ஹமாத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்றை இலக்கு வைத்து இந்த பங்கபஸ்ட் வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்களை தேடுவதற்காக எந்த சுரங்கப்பாதையை தோண்டினார்களோ குறித்த சுரங்கப்பாதையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்று காலை பங்கபஸ்ட் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கான் யூனிஸ் பிரதேசத்தில் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகளின் பல தளங்களை இலக்கு வைத்தும் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து கடந்த 2 வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை முழுமையாக கண்காணித்துள்ளது. அமெரிக்காவினுடைய உதவியின் மூலமாகவும் பிரித்தானியாவினுடைய உதவியின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவு விமானங்கள் மூலமாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகள் எந்தெந்த பிரதேசங்களில் நிலை கொண்டுள்ளார்கள்,
பலஸ்தீனிய போராளிகள் எந்தெந்த சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துகின்றார்கள், எவ்வாறு அவர்கள் செயற்படுகின்றார்கள், எந்தெந்த பகுதிகளிலே அவர்களுடைய வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பான அனைத்து தகவல்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு அனைத்து தகவல்களையும் பெற்றுக் கொண்டதற்கு பின்பே ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் கொல்லப்பட்டு விட்டதாக அறிவித்துவிட்டு 2 வாரங்களாக பெற்றுக்கொண்ட உளவு தகவல்களுக்கு அமைவாக பலஸ்தீனிய போராளிகளின் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. காசாவிலே யுத்தம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்படையாக செயற்பட மாட்டார்கள். ஆனால் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்படையாக செயற்படுவார்கள். எனவே இதனை சாதகமாக பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான சுரங்கப்பாதைகள் தொடர்பான எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக் கொண்டதற்கு பின்பே நெட்டன்யாஹூ போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களை மேற்கொண்டு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்களினால் பலஸ்தீனிய போராளிகளுக்கான இழப்புகளும் அதிகரிக்கும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஒருபொழுதும் பாதிக்காது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. ஹமாஸினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதற்கு பதிலடியாகவே இஸ்ரேல் காசாவில் ஹமாஸினுடைய நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலுக்கு தற்காத்துக் கொள்வதற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. எதிர்காலத்திலும் ஹமாஸினுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக நீக்குவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக செயற்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹமாஸுக்கு மேலதிகமாக தற்போது 24 மணித்தியால காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸ் அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைக்காவிட்டால் காசாவிலே மீண்டும் உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.